நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எதிரே உள்ள பிரபல உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். நிச்சயமாக நந்தா, திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பிரியாணி கடை NSK பிரியாணி ஸ்டால். இந்த கடையில திருநெல்வேலியிலேயே 2-3 கிளைகளை கொண்டதாக இருக்கிறது. அதுல நேற்றைக்கு மூன்றடைப்பை சேர்ந்த சுவாமிநாதன் என்ற நபர் குடும்பத்தோடு தனது மனைவி குழந்தைகளோடு அந்த பிரியாணி சாப்பிட சென்றுள்ளார். அங்கே அவர் தந்தூரி சிக்கன் ஒன்று ஆர்டர் செய்த நிலையில அந்த சிக்கன் அதுல ஒரு கெட்ட வாடை இருக்கிறது, ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கக்கூடிய நிலையில இது குறித்து கடையில தனக்கு உணவு பரிமாறிய நபரிடம் கேட்டிருக்கிறார். அதனை ஆய்வு செய்த அவர் இந்த சிக்கன் கெட்டு போயிருக்கிறது, வேறு சிக்கன் கொண்டு தருவதாக கூறியிருக்கிறார். இதனால் வாடிக்கையாளருக்கும் கடைக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கடையினுடைய உரிமையாளரை தொடர்பு கொண்ட அந்த வாடிக்கையாளர் சுவாமிநாதன் இது குறித்து பேசியிருக்கிறார். அதோடு தனது போனை கடையினுடைய அந்த கடை தனக்கு உணவு பரிமாறிய நபரிடம் போனை கொடுத்து இது குறித்து விசாரிக்க கேட்டிருக்கிறார். அந்த சூழல்ல தான் இருவரும் கடை முதலாளியும் கடையில பணியாற்றக்கூடிய நபரும் பேசக்கூடிய அவர்களுடைய அந்த பேச்சு தான் ஒரு முக்கியத்துவமாக பெறுகிறது. இருவரும் பேசும்போது என்றைக்கு வந்த சிக்கனை பரிமாறினீர்கள் என கேள்வி கேட்க 2 நாட்களுக்கு முன்னதாக வந்த சிக்கன் என அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர் கூற 2 நாட்களுக்கு முன்னதாக வந்த சிக்கனை பரிமாறப்பட்டது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழல்ல உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக சுவாமிநாதன் புகார் தெரிவித்த நிலையில் அவர் புகாரை எழுத்து மூலமாக பதிவு செய்தால் மட்டுமே நேரடியாக வர முடியும் என தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த சூழல் அந்த பகுதியில இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது உணவு பாதுகாப்பு அதிகாரி சசி தீபாவுடன் நம்ம தொடர்பு கொண்டு இதுக்கான தகவலை பெற முயன்ற போது அவர் தனது செல்போனை எடுக்காத நிலையே காணப்படுகிறது. பெரிய உணவகங்கள்ல இது போன்ற ஆய்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில இது போன்ற தகவல்கள் உண்மையை நிரூபிப்பதாகவே இருக்கிறது. நந்தா, நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.